அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மிகுந்த சந்தோஷம் இந்த நாள் ஆராதனையில் கலந்து கொண்டதுக்கு. ஆமென். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய அறிவிப்புகளெல்லாம் கேட்டீங்க, அதன்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வாகனம் ஓட்டுறதுல நான் நினைக்கிறேன், தாமஸ் ஐயான்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம வாகனம் ஓட்டும் போது கூட நம்ம ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு அதில் தெரியணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஓட்டுற ஸ்டைல் வந்து இது உண்மையில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த 8, 11 போடக்கூடாது. அமைதியாக ஓரமாக நான் என்ன வேகத்தில் போகணுமோ அந்த வேகத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதன்படி நம்மளும் கற்றுக்கொள்ள நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நான் ஓட்டுறதுலாம் ரொம்ப மோசமாக இருக்கும். 30 கிலோமீட்டருக்கு மேலே போகாது நம்ம வண்டி. அப்படியும் ஓட்டக்கூடாது தான். என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் பிள்ளைங்க சொல்லும், அண்ணா உங்கள் வண்டியில் பின்னாடி உட்காந்து வர்றதுக்கு நாங்கள் நடந்து வந்துடுறோம், நீங்கள் அப்படி வந்திருக்காப்பாங்க. சரி, அதுகளுக்கு அது தெரியாது. ஆனாலும் நம்ம வண்டி அதெல்லாம் மேக்ஸிமம் அவ்வளோதான் போகும். அதனால் நல்லா பொறுமையாக எல்லோரும் ஓட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஐயா ஒரு 4-5 பொன்வண்டு மாதிரி ஒரு பட்டணம் வச்சுருக்கான். கலர் கலராக ஏற்றுறா இறக்குறா. நான் வரும்போது தான் ஏற்றுவாடுங்க இறக்குவாடுங்க போலுக்கு. அபி சரி பார்த்து ஏற்றுப்பா. சரி, ஏன் அப்படிலாச்சுப்பா ஒரு கொஞ்சம், அதாவது இது சைக்காலஜி. நான் நேரம் வந்தோன்னு அப்படியே பிரசங்கத்துக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதில் நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இவ்வளோ நேரம் திட்டுறதெல்லாம் திட்டுவாங்க, அப்புறம் செய்கிறதெல்லாம் செய்வாங்க. பிரசங்கத்துக்குள்ளே போகும்போது கொஞ்சம் ஈர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்காக அபி நல்ல பையன் அப்படிலாம் கூட்டலை. ஆமாம், ஆனாலும் அவன் ஒரு மாதிரி பட்டன் கலர் கலராக வச்சுருக்கான், என்னன்னு தெரியலை கையில். சரி, இப்போ நம்ம ஜோம் பண்ணிட்டோம். அதனால் நேராக வசனத்துக்குள்ளே போகும். கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்ததான வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபினுடைய புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமாம், தேவரீர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் தான். ஆனால் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாம் அறிஞ்சிருக்கவும் செய்கிறோம். அப்போது நிறைய காரியங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடுது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி தானே நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடுது. அவர் செய்கிறதற்கு வல்லவர், அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. அப்போது நாம் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஏன் சில நேரங்களில் தடைபடுது, அல்லது ஆண்டவருடைய சித்தம் இல்லையோ, இப்படிலாம் நம்ம நிறைய கேள்விக்குறி போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பதில் நமக்கு நிறைய நேரங்கள் தெரியலை. ஆண்டவர் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் தடைபடுது, அல்லது ஏன் இதற்கு நாங்கள் நினைக்கிறபடி நடக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களுக்கு பதில் தெரியல. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய காரியங்களில் சில தடைகள் வறுமையானால் அந்த தடைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலன் தரும்படியான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் தந்து அனுப்பியிருக்கிறார். அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி செய்தி வந்து ஆவிக்குரிய ஓட்டத்தில் தடை வறுமையானால் அந்த காரியங்களை நம்ம கேட்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கணும். உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல, ஆவிக்குரிய காரியங்கள் ஓட்டத்தில் சில தடைகள் வறுமையானால் அந்த தடைகளை வந்து நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு செய்தியினுடைய ஒரு சாராம்சம். சில விஷயங்கள் நம்ம கேட்கக்கூடாது. சரியா? எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில், ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தில் தடை வறுமையானால் அந்த தடைகளை உண்டு பண்ணுகிறதான காரியங்களை நம்ம கேட்கக்கூடாது. அப்போ இந்த செய்தியினுடைய எண்டில் காதை மூடிட்டு கண்ணை மட்டும் வச்சு நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடணும். சரியா? அப்போ தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராது. சரி, அப்படி பார்க்கவே ஆனால் இன்றைக்கு நேரம் நிறைய இருக்கிறங்கிறதுனால நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 56வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் போதுங்க. அதாவது கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்லுகிறதாய் பார்க்குறோம். இது யார் சொல்கிறது? நிறைய நம்ம படிச்சிருக்கோம் ஆதியாகமத்தின் புத்தகம். சொல்லுங்க,
எலியேசர் சொல்கிறாரு, அப்படி தானே? யார் இடத்துல பார்த்து சொல்கிறாரு? லாபான் இடத்துல பார்த்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதனுடைய பின்னணியில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது, ஏன் என்னைய தடை செய்யாதிருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இந்த தடைகள் வறுமையானால், நம்முடைய வாழ்க்கையில் வறுமையானால், இதை நம்ம எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு இன்றைக்கு முழுக்க முழுக்க ஆவிக்குரிய காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தடை வறுமையானால் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. உலகத்தின் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு தடை இல்லை. அவர் செய்கிற நினைக்கிற காரியங்கள் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இன்னும் ஒரு விசை கூட இந்த வருஷத்தில் நம்ம முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபையினால் இப்படிப்பட்டதான தடைகள் வறுமையானால் அதை மேற்கொள்வதற்கு இந்த வருஷத்தில் நமக்கு பலன் தருவாராக. இப்போ ஆபிரகாமுக்கு வயதாகி போச்சு. இப்போ பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும். உடனே தன்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, யார், லாபானுக்கு எலியேசரை கூப்பிட்டுட்டு, நீ இந்த மாதிரி என்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கானான் தேசத்தில் நீ கானானுடைய பெண்கள் கொள்ளக்கூடாது, நீ போய் என்னுடைய இனம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் நீ பெண் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி சொல்கிறார். சரியா? அதற்கு 5வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். சரி, இப்போ இவர் எலியேசர் நம்ம கூட சேர்ந்தாலும் நினைக்கிறேன். ஆபிரகாம் விசுவாசத்தோடு கூட நீ அந்த இடத்துக்கு போப்பா, அங்கே போய் பொண்ணு எடுத்துகிட்டு வா, நீ என்னுடைய இனஜன பந்துகளில் பெண்ணை கொண்டுட்டு வா, கூட்டிகிட்டு வான்னு சொன்னால், இவர் வராதிருந்தால் என்ன பண்ணுறது? வருவான்னு சொல்லி தானே அப்படியே அடுப்புறேன். அப்புறம் நீ எதை வராதிருந்தா என்ன பண்ணுறா? என்னைய மாதிரி ஆளாத, நீ வராதிருந்தா நீ வராது அங்கேயே கிட அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஆபிரகாம் அப்படிலாம் இல்லை. அவள் வருவாப்பா, நீ என்ன பண்ணு, கண்டிப்பாக நிச்சயம் கூட வருவா. ஏன்னா எனக்கு என்னைய வழி நடத்துகிற ஆண்டவர், எனக்கு தரிசனம் தந்த ஆண்டவர், எனக்கு திட்டத்தை தந்த ஆண்டவருக்கு நீ என்ன பண்ணு போன்னு சொல்லும் பொழுது அவர் திரும்ப என்ன பண்ணுறப்ப, எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணு, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. 9வது வசனம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன், 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். இப்போ அவர் சொல்றாரு, நீ என் பையன் அங்கே கூட்டிட்டு போக கூடாது, அங்கே கண்டிப்பா பெண் உன்னோட வருவா, நீ கவலைப்படாது, நீ போ, ஆண்டவர் என்ன பண்ற உன்னை அனுப்புகிறான்னு சொல்லும் பொழுது அங்கே உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இப்போ இந்த உடன்படிக்கை நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய இடத்துல ஆண்டவரையும் இந்த எலியேசருடைய இடத்துல உங்களை என்ன வைத்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தில் நம்ம உடன்படிக்கை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு எத்தனையோ உடன்படிக்கைகளை தந்திருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளுக்கு நம்ம செவி சாய்க்கக்கூடாது. இன்றைக்கு நான் அதனால தான் சொன்ன முழுக்க இது ஒரு ஆவிக்குரியதான ஒரு செய்தி, உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதங்களுக்கு உண்டான செய்தி அல்ல. ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உடன்படிக்கை என்னைக்கு பண்ணுறோமோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு நிறைய உடன்படிக்கை நம்ம பண்ணியிருக்கோமா இல்லையா? ஆண்டவர் நான் அதை செய்வேன், இதை செய்வேன், நான் அப்படி இருப்பேன், உபாசம் இருப்பேன், எல்லாம் உடன்படிக்கை பண்ணியிருப்போம். அவரும் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருப்பார். அந்த உடன்படிக்கை இன்றைக்கு நம்ம இடத்துல எப்படி இருக்குது? அந்த உடன்படிக்கையில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா? அந்த உடன்படிக்கை நம்ம எத்தனையோ முறை மீறி இருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்மை நாமே இந்த கால வேளையில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த நாள் நமக்கு ஒரு மிக முக்கியமான நாள். ஆண்டவரே, எவ்வளவோ நாங்கள் உடன்படிக்கை உங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம், ஆனால் அந்த உடன்படிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்கிறோமே என்று சொன்னால், ஆண்டவரே தெரியலப்பா, நாங்கள் எத்தனையோ முறை அந்த உடன்படிக்கையில் மீறுகிறோம் என்று சொல்லி நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேணும். சரி, இப்போ அவர் சொல்லிட்டார் நீ போப்பான்னு சொல்லும் பொழுது இவர் இந்த உடன்படிக்கையை ப்ராமிஸ் பண்ணிட்டார். அப்போ அந்த காலத்தில் தொடையின் கீழ் வைத்து ப்ராமிஸ் பண்ண அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் வழக்கமாக இருக்குது. இப்போ நம்ம பாணியில் சொல்லப்போனால் சத்தியமாக நான் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம சத்தியம் விடுறோம்ல, அதை மாதிரி சத்தியம் கையில் அடிக்கிற மாதிரிங்க, அதை மாதிரி சொல்லிட்டு போயிடாரு. சரி, போனவர் இவருக்கு இப்போ தான் ஸ்பிரிட் வருது. என்ன வருது? போகும்போது இவர் ஒரு தரிசனத்தை கேட்குறாரு. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் சொல்லிட்டார் சரியா, ஆனால் நான் இப்போ போகிறேன், அந்த ஊருக்கு போகும்போது நிறைய பெண்கள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் வந்துருச்சுது. இந்த பொண்ணு வந்து யாராவது ஒரு பெண் வந்து நான் தண்ணி குடிக்க கேட்கும் பொழுது எனக்கும் தண்ணி கொடுக்கணும், அதே மாதிரி ஒட்டகங்களுக்கும்
தண்ணியை நான் வார்ப்பேன்னு சொல்லி சொல்கிற பெண்ணு தான் என் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற பெண்ணுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாரு. கூட்டிகிட்டு போனது எத்தனை ஒட்டகம்? டக்குனு யாராவது சொல்லுங்க. குயிஸ் ப்ரோக்ராம் மாதிரி வாசிங்க 10வது வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகம் 10 ஒட்டகத்துக்கு தண்ணி வார்த்து தான் இந்த வருஷம் இப்போ உள்ள காலத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும்னா அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பலை. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காது, சரியா? ஒரு பிள்ளைக்கு குடத்தில் இடுப்பில் தூக்கி தண்ணி தூக்குறதுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு தெரியாது. நம்ம பிள்ளைகளுக்கு இப்போது சரி. இவர் ஒரு வித்தியாசமான ஒரு 10 ஒரு ஒட்டகம் மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 குடம் தண்ணியாவது குடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய அந்த பேகை வந்து பிரயாணங்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு பெரிய 1 நாள் 2 நாள் நம்ம குடிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய பேக்கில் தண்ணி இருக்கும்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஒட்டகம் குறைஞ்சது 10 குடம் குடிக்கும்னா 100 குடம் தண்ணி எடுக்கிற பெண்ணு தான் பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தீர்மானம் பண்ணி இவருக்குள்ளே எப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலியேசர் அப்போ எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருந்திருக்காரு. சரி, அப்போ நீங்களும் தரிசனம் ஆண்டவர் தரும் பொழுது, திட்டங்கள் தரும் பொழுது, அதாவது நம்ம உடன்படிக்கை பண்ணும் பொழுது இதை போல் சில காரியங்களை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறது அவசியமாக இருக்கும். சரி, ஆண்டவரே நான் இப்படி ஒரு காரியத்துக்கு நான் போகிறேன், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எனக்கு வாய்க்குமே, ஆனால் இதை நீங்களே உருவாக்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் நிர்ணயித்திருக்கிறேன். அதுக்காக அவர் கேட்டோம்னா நம்ம 10 ஒட்டகத்துக்கு நான் தண்ணி ஊற்றுற பெண்ணு அப்படிலாம் கேட்டோம்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பிள்ளைக்கும் தண்ணி ஊற்றவும் தெரியாது, ஒட்டகமும் தெரியாது, கிணறும் தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் கிணறுலாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ அடி கீழே போய் திரும்ப மேலே எடுத்துகிட்டு வர்றது மாதிரி இருக்குமா. அதெல்லாம் இப்போ நடக்காது. சரி, ஏதோ ஒன்று நம்ம பொண்ணு பார்க்க போனால் அட்லீஸ்ட் பொண்ணு தண்ணி குடிக்கவா தெரிஞ்சிருக்கட்டும். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தண்ணி குடிக்கிறது கூட கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நம்ம ஸ்கூல்லலாம் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க, ஏற்கனவே கேரளாலலாம் அந்த சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. என்ன பெல்லு, வாட்டர் பெல்லுன்னு ஒன்று கொண்டுட்டு வர போகிறாங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கெல்லாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெல் அடிப்பாங்களாம். நீங்கள் நிறைய தண்ணி பாட்டில் கொடுத்து விடணும், அதை பிள்ளைகள் வந்து குடிக்கணுமா. இப்போ அப்படிப்பட்டதை நல்லா குடிக்கவாது செய்யுங்க. நீங்கள் அடுத்தவனுக்கு குடிக்கிறீங்களோ இல்லையோ, கொடுக்குற பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். சரி, இப்போ ரைட். இப்போ இப்படிப்பட்டதான தரிசனத்தை அவர் எலியேசர் கேட்கும் பொழுது அதே போல் அந்த பெண் வார்க்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப தீர்மானம் எடுத்துக்கொள்கிறார். ஆண்டவரே, நீர் காரியத்தை வாய்க்கப்படியிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, நீ யாருடைய பெண்ணுன்னு சொல்லும் பொழுது அவள் எல்லா ஹிஸ்ட்ரியும் சொல்கிறான். இதெல்லாம் நீங்கள் நான் சொல்ல வர்ற பாயிண்ட் இது கிடையாது, சொல்ல வருகிற குறிப்பினுடைய அந்த சாராம்சம் வேறு. இப்போ இவ தன்னுடைய அண்ணன் லாபான் இடத்துல ஓடி போய் சொல்லுகிறதா அங்கே பார்க்குறோம். வாசிங்க 30வது வசனம். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்கால் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான். இப்ப பாருங்களேன், இவ உடனே அங்க தண்ணி எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் செஞ்ச உடனே அவளுடைய ஸ்டேட்டஸே மாறி போச்சு. என்ன மாறி போச்சு, அங்கே அண்ணனுக்கே அடையாளம் தெரியல. அவள் போட்டிருந்த நகை, போட்டிருந்த வளையல், கம்மலெல்லாம் பார்த்துட்டு எம்மா நீ போகும்போது ஒழுங்காக தானே போனேன், வரும்பொழுது இப்படி வித்தியாசமாக வந்திருக்கேன்னு சொல்லி அண்ணனுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. இது ஏன்னா அவர் ஒட்டகத்துக்கு மாத்திரமல்ல அங்கே நிறைய என்ன பண்ணுறாரு, சகல விதமான உச்சிதமான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போனதில் இந்த கம்மலுக்கு வளையெல்லாம் இருந்திருக்கு தெரியும். இப்போ அவளுடைய ஸ்டேட்டஸ் மாதிரி அண்ணன்கிட்ட போய் நிற்கும் போது கேட்குறாயம்மா நீ போகும்போது ஒழுங்காக தானே போனேன், வரும்போது என்ன இப்படி ஆகிப்போச்சுங்கும் போது இவன் உண்மையெல்லாம் சொல்கிறா. இப்படி ஒரு மனுஷன் வந்தார், தண்ணியெல்லாம் கூட்டணும். உடனே இவரும் கூட போய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீங்கள் வெளியில் நிற்பானே, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி இப்போ லாபான்னு கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்தவுடனே இந்த எலியேசர் எல்லா கதையும் சொல்கிறார். சரியா, எல்லா கதையும் சொன்ன உடனே அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, ஆபிரகாமுடைய குமாரனுக்கு நம்ம பெண்ணை கொடுக்கலான்னு சொல்லி வரும்பொழுது தான் இப்போ நம்ம வாசித்த வசனம் பாருங்கள். அதற்கு அவன் 56வது வசனத்தை திரும்ப வாசிப்போம். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறான். இப்போது அதற்கு முந்தின வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சகோதரனும் அவன் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்று சொல்லி தடை பண்ணுகிறாங்க. இப்போ தான் நம்முடைய செய்தியினுடைய சாராம்சத்துக்கு நம்ம வரோம். இப்போ ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது, ஆனால் தடைபடக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகுது.
அது எப்படியெல்லாம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் குறிப்புக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பினால் நமக்கு நிறைய தடைகள் உண்டாகும். நம்முடைய எஜமானுக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன? ஆண்டவருக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வர்றேன், அல்ல நான் இதெல்லாம் செய்வேன், அல்ல நான் நீங்கள் சொல்கிறத நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி நம்ம ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு நம்ம இப்போ போகிறோம். எலேசர் மாதிரி இப்போ இந்த இடத்துல பெண் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே இது நீங்கள் வேறு ஏதாவது வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிவிட்டு ஊழியத்தின் பாதையிலையோ அல்ல நம்ம குடும்பத்திலையோ ஆண்டவருடைய தரிசனையும் திட்டத்தை வச்சு நம்ம போகும் பொழுது இங்கே தடை பண்ணுவதற்கு யார் வருவா அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் பிசாசு வரமாட்டான். நம்மளோடு இருக்கிற ஜனங்கள், அண்ணன் தம்பி உறவினர்கள் எல்லாம் தடை பண்ணுகிறாங்க. எப்படி தடை பண்ணுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் சகோதரன் அவன் தாயும் 10 நாளாகிலும் பெண்கள் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்குத்தான் அந்த எலேசர் சொல்கிறாரு, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டத்துக்கும் தரிசனத்திற்கும் நாம் போகிற லெக்கிற்கும் தடை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பாய் தடை பண்ணுகிறதான ஆட்களை, பிசாசு மாதிரி ஆட்களை கொண்டு வந்துடுவான். அப்போ இதுக்கு நான் சொன்னேன் பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை செவி சாய்க்கக்கூடாது. இந்த செய்தியினுடைய மொத்த சாராம்சமே நம்ம இந்த வட்டம் சில திட்டங்களுக்கு, ஆண்டவருடைய லட்சியங்களுக்கு அல்ல ஆண்டவர் வழிநடத்துகிற பாதைகளுக்கு நம்ம செவியை சாய்க்கவே கூடாது. இப்போது இதை கேட்டுட்டு எலியேசர் உட்காரணுமா, புறப்படணுமா? இவ்வளோ நாள் பிள்ளை அங்கே தானே இருக்கா. ஆனால் இப்போ புது பாஸ் அவங்களுக்கு வந்துருச்சுது. ஐயோ, என் பிள்ளை கிளம்பி போகுது, ஆனால் இன்னொரு 10 நாள் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள் சொல்லும் பொழுது அந்த பெண்ணை அழைத்து வாய்ப்பிறப்பை கேட்குறாங்க. நான் போகிறேன்னு சொன்னோன்னு அனுப்பி வைக்கிறாங்க. சரி, அப்போது முதல் நம்முடைய வாழ்க்கையில் தடை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்பினால் சொல்லக்கூடிய வார்த்தைகளினால் தடை வந்ததுன்னா அந்த தடையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. சரியா? இன்றைக்கி ஒரு நாள் தானம்மா, நீ இருந்துட்டு போயம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஒரு பொழுது கொஞ்சம் அப்படி வந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், அந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் அப்படியே ஆசிலேஷன் ஆகும். அன்பாக சொல்கிறாங்களே, நம்ம இருந்துட்டு போகலாமா? நமக்கு காலையில் அங்கே ப்ரேயர் இருக்கல, நாளைக்கு காலை ஏதோ ஒன்று இருக்கும், நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவங்க சொல்லுகிற வார்த்தை நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பிரயாணத்தை தடை பண்ணுது. ஆமேன். இதில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ என்னங்க நம்ம எல்லா 10 நாளாக தான் நாங்கள் கல்யாணம் முடிக்கிறோம், ஒரு கல்யாணம் ஒரு பிள்ளைக்கு நம்ம வைக்கிறோம், நீ வரலன்னா எப்படி, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போ அப்படிம்பாங்க. அப்படி தானே, நிறைய அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் கேட்கும் பொழுது நம்ம நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கும். இப்போ ஆண்டவராக, தரிசனமாக, திட்டமாக நம்ம போகக்கூடிய பிரயாணமாக இல்லை அன்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு செவி கொடுக்க வேண்டும் இந்த வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை அழைத்தவரும் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த எலியேசரை போல் ஆண்டவருடைய திட்டத்துக்கோ என் எஜமானுடைய உத்தரவுக்கோ நான் அதைத்தான் செய்வேனே தவிர உங்கள் அன்புக்கு நான் கட்டுப்பட மாட்டேங்கிற ஒரு தீர்மானம் எடுத்ததுனால அவன் பிரயாணம் அருமையான பிரயாணமாக வாய்க்க பண்ணியிருக்குது. தேவன் செய்ய நினைத்தது தடைப்படலை. அப்படின்னு என்ன, ஆபிரகாம் செய்ய நினைக்கிறது தடைப்படலை. ஒருவேளை இப்போ ஆபிரகாம் சொல்ல காரியத்தை இவர் செய்யாமல் எலியேசர் 10 நாள் உட்காந்து சோறு இதெல்லாம் தின்னுவிட்டு நல்லா ஆடு கீடு மாடு எல்லாத்தையும் தின்னுவிட்டு இருந்தால் அங்கே ஆபிரகாமுக்கு திக்குன்னு இருக்கும். இவன் போனவன் வருவானு இல்லையா தெரியல, இவன் பொண்ணை பார்க்க சொல்ல இவன் போய் அங்கே செட்டில் ஆகிட்டானோ என்னவோ தெரியல. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் அங்கே செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்புறம் யாரை விட்டுக்கு தேடுவார். அதனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என்னுடைய வீட்டில் எல்லாம் உண்மை உள்ளவன், எல்லாவற்றுக்கும் முதன்மையானது எலியேசர், நான் சொன்னதை செய்யும் பொழுது அவன் எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து என்னுடைய திட்டத்தையும் என்னுடைய வேலையும் கரெக்டாக செய்வாங்கிறதுனால தான் ஆண்டவர் எலியேசரை அங்கே முன்குறித்தபடினால தான் ஆபிரகாம் விசுவாசத்தோடு அனுப்பினார். அப்போ இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய வேலைக்கும் நம்மளை தெரிந்தெடுக்கும் பொழுது நம்ம பிரயாணம் அவருக்கு உகந்ததாக இருக்கா, இல்லை நம்ம போய் உட்கார்ந்துக்கிட்டு மற்றவங்களெல்லாம் கேட்டு அன்பினால் நம்ம நிறைஞ்சி நீ நானும் ஒன்று, நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லாம் இருந்து செய்வோம், பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை அவர் ஜீவா பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், இன்னொருத்தன் வருவான் அவன் ஒரு குண்டுப்பான அவன் எதையாவது அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க. சரியா? நீங்கள் என்ன சொல்லணும், செத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தான் கொடுக்கணும்,
ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்லை, நான் சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, தேவனுடைய காரியங்களுக்கு, தேவனுடைய திட்டங்களுக்கும், தேவனுடைய தரிசனங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான தடைகளை அகற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அப்போ முதலாவது அன்பினால் வரக்கூடிய தடைகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் பழகிக்கிடுங்க. அன்பாக பேசுகிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க, கரெக்டு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. மாமிச அன்பு நமக்கு தேவை தான், இல்லைங்களா? ஆனால் ஆவியில் வரும் பொழுது அந்த அன்புக்கு மேலே என் தேவனோடு கூட பண்ணின உடன்படிக்கை என்ன, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியதுக்கு ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். அப்படி உடன்படிக்கை நம்ம மீறிட்டோம்னா எல்லாம் தடை பண்ணிடும். அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. ஆனால் ஏன் தடைப்படுது அப்படின்னா, நாம் சில அன்பில் உழன்று போய் இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் தடைபடுது. அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே இந்த அன்பா என் தேவனுடைய தரிசனத்தினுடைய திட்டமா? ஏன்னா அவர் அப்படி தான் சொல்கிறாரு, 10 நாள் நீங்கள் உட்காந்துட்டு அப்புறம் போகலான்னு சொல்லும்பொழுது இல்லை, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார். இந்த 10 நாள் நான் உட்கார்ந்தா என் தேவன் என்னை தேடுவார், அதாவது என்னுடைய எஜமான் என்னை தேடுவார், நான் அவருக்கு கையில் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப எதிர்பார்ப்பாருன்னு சொல்லி எலியேசர் ஒரு நாள் கூட தாமதிக்கலை. இன்றைக்கு உங்களுடைய தாமதம் எங்கே இருக்குது? தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய தரிசனத்தில், அல்லது தேவன் உங்கள் மேல் வைத்த அழைப்பில் எங்கே தாமதப்படுத்துறீங்கன்னா, இப்படிப்பட்டதான அன்பான சூழ்நிலைகள் இருக்குமேயானால் அந்த அன்பை விட்டு வெளியே வாங்க, கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். நான் சொல்லுகிறது நான் திரும்ப சொல்கிறேன், ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ உலக பிரகாரமான அன்பு செலுத்தக்கூடாதான்னா அதற்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆவியில் வரும் பொழுது தடுக்கக்கூடிய அன்பை தான் நான் சொல்கிறேன். இப்போ எதுக்குப்பா இன்றைக்கி எதுக்கு பிரசங்கம் பண்ணணும் சரியா? இப்போ எதுக்கு இன்றைக்கி பாட்டு பாடணும்? ரொம்ப இருமலாக இருக்குது. யாருக்கு? மோசஸுக்கு. பாட்டே பாடக்கூடாது, நீ படுத்து தூங்கியான்னா அப்புறம் இங்கே வந்து யார் போடுவா? அப்படிலாம் இல்லை. எங்கள் பாஸ்டரு அம்மா சொல்லுவாங்களாம், எங்கள் பாஸ்டருக்கு பார்த்து, நீ செத்தாலும் சர்ச்சில் வந்து செத்துரு அப்படிம்பாங்களாம். நீ அக்காடின்னு போட்டுட்டு நீ செத்தாலும் சர்ச்சில் வந்து சாவு, அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கிறேன்பாங்களாம். அதை போல் ஏன்னா ஆண்டவருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிறதான பக்தி வைராக்கியம். அப்போ இப்படிப்பட்டதான பக்தி வைராக்கியத்தில் எப்பேற்பட்ட அன்பு வந்தாலும் அந்த அன்பை நீங்கள் ரெண்டாவது வச்சு பாருங்கள். அன்பு செலுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நான் நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, திரும்ப சொல்கிறேன், தவறாக புரிஞ்சிக்காதீங்க. ஆனால் முதல் ப்ரியாரிட்டி நான் ஆண்டவருடைய அன்புக்கு தான். ஆமென். அந்த அன்பை தவிர வேறு எந்த அன்பையும் நீங்கள் வைக்காதபடி செஞ்சு பாருங்கள். தேவரீர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறதும் தடைபடாது, நாம் செய்ய நினைக்கிறதும் தடைபடாது. ஆமென். அவர் போய் எஜமானத்தில் போய் அழைத்து கொண்டு போகிறார். அழகாக அங்கே போய் ஈசாக்குக்கு அந்த பெண்ணை கொண்டு கரெக்டாக அவர் சேர்க்கிறார். அப்போ எத்தனை தடைகள் வந்தாலும் அவர் சொன்ன ப்ராமிஸில், அவர் சொன்ன உடன்படிக்கையில் அவர் மீறாதபடி செய்தபடினால தான் அந்த எலியேசரத்தினுடைய வேலையை வந்து ப்ராப்பராக செய்ய முடிஞ்சுது. அப்போ இன்றைக்கு தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. அவர் செய்ய நினைக்கிற காரியத்தில் என் மாமிசத்தை கொண்டு நான் நினைக்கக்கூடாது. ஆமென். அவர் செய்கிற நினைக்கக்கூடிய காரியத்தில் என்னுடைய மாமிசத்தை கொண்டு நினைச்சா தடைபடும். இப்பேற்பட்டதான தடையிலிருந்து நம்ம விலகும்படியாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ முதல் குறிப்பினுடைய தலைப்பு என்னென்னா, அநேகருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் தடையை உண்டு பண்ணிடும். ஆமென். அநேகருடைய அன்பு அல்லது அநேகருடைய ஒரு கவர்ச்சிகரமான பேச்சு அல்லது அநேகருடைய அந்த உள்ளான பாசம் வைக்கிறாங்க, இல்லை தான். ஆனால் அந்த பாசம் ஆண்டவருக்கு முன்பாக வந்து ரெண்டாவதாக இருக்கணுமே தவிர முதலாவது எதுக்குமே கொடுத்துடாதீங்க. அப்பேற்பட்ட காரியங்களில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம் என்ற நம்முடைய வாழ்க்கையில் தடையை கொண்டு வரும்னு பார்த்திங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 27வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிட்டு அப்புறம் அந்த பின்னாடி இருக்கிறத நான் சொல்லுகிறேன். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திட மனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு தரிசனம். நீ வந்து யாருக்கு முன்னாடி நிற்கணும்? ராயனுக்கு முன்பாக நிற்கணும், நீ பயப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் தரிசனத்தை தருகிறார். இப்போ இதனுடைய பின்னணி வந்து பெரிய கதை. நீங்கள் அது 26வது அதிகாரம் 27வது அதிகாரத்தை நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பார்த்தீர்களே. ஆனால் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை 27வது 6வது வசனத்தை நம்ம வரும்பொழுது, இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா கப்பலை 100க்கு அதிபதி ஒருவனோட
இங்கே பவுல் போகிறார். நான் சிம்பிளாக அந்த கதையை சொல்கிறேன். ஏன் போகிறாரு, ஆண்டோடைய திட்டத்துக்கெல்லாம்ங்கிறது அது பெரிய அது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி போயிடும். இப்போ ஒரு மனிதனோடு கூட பவுலை ஏற்றிட்டு போகிறாங்க. அவர் 100க்கு அதிபதினு வச்சுக்கோங்களேன். இப்போ எடுத்துகிட்டு போகும்போது அங்கே 7வது வசனம் பாருங்கள். காற்று எங்களை தடுத்தபடினாலே அநேக நாள் மெதுவாக வருத்தத்தோடு தான் கப்பலை ஓட்டுறாங்க. இப்போ வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்டதான ஒரு துறைமுகத்துக்கு நிற்கிது கப்பல். இப்போ தான் 9வது வசனத்துலேருந்து நம்ம வாசிக்கும் பொழுது உபவாச நாள் வந்துருச்சுது. வெகு நாள் நம்ம ரொம்ப பாடுபட்டுட்டோம். அதனால் இனி கப்பல் யாத்திரை செய்வதற்கு ரொம்ப மோசத்திற்கு ஏதுவாகும்னு சொல்லி பவுல் யார் அப்படின்னு பார்த்தா தேவனுடைய மனிதன், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூட ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய வாயிலிருந்து பிறக்கிறதான வார்த்தை என்ன வார்த்தை வருதுன்னா, இந்த யாத்திரையினால் நமக்கும் சரக்குக்கும் கப்பலுக்கும் எல்லாத்துக்கும் மோசம் வரும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான தடைகள் எப்பேற்பட்ட தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அல்லது மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான். அப்போ இதில் எது நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமே ஆனால் தடை வராது என்பது தான் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது என்ன சொன்னேன், நம்முடைய தரிசனத்திற்கும் திட்டத்திற்கும் அன்பான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடாது. அன்பான அப்படின்னா என்ன, ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். 2வது, இந்த இடத்துல அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாரு பாருங்கள். பவுலினால் சொல்லப்பட்டதை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்புகிறான். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, ஆண்டவருடைய வார்த்தை மேலே இல்லை, ஆண்டவருடைய வல்லமை மேலே இல்லை, அல்லது ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மேலே இல்லை. ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க இவரே அடிக்க கொண்டு போகிறோம், இவரே ஜெயில் கைதி மாதிரி கப்பலில் ஏற்றிட்டு போகிறோம், இவர் சொல்கிறத நாங்கள் கேட்கவா அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருந்ததோ என்னமோ தெரியலை. ஏன்னா அவர் 100க்கு அதிபதி, இவரை சிறைப்பிடித்து தான் கொண்டு போகிறார். ஆனாலும் அங்கே தீர்க்கதரிசி தான் தேவனுடைய மனுஷன் தான். அவர் சொல்கிறாரு, இப்போ நம்ம கப்பல் பிரயாணம் ஏற்றதெல்லாம் நம்ம ஒழுங்காக இருப்போம்னு சொல்லும் பொழுது இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாரு, அந்த மாலுமியையும் எல்லாத்தையும் நம்புகிறாரு. அது மாத்திரமல்ல, அங்கே அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாக இராதபடினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கே வடமேற்கே நோக்கி இருக்கும் அந்த கிரேத்தா தீவில் போய் என்ன பண்ணுறாங்க, நம்ம சேர்ந்துட்டா அங்கே மழை காலத்தில் தங்கும்படி அநேகர் ஆலோசனை சொன்னாங்க. இப்போ தேவனுடைய மனுஷன் சொல்கிறான் நம்ம போக வேண்டான்னு சொல்கிறான். சரியா, நம்முடைய கப்பல் பிரயாணத்திற்கு கப்பலுக்கு சரக்குக்கு எல்லாத்துக்கும் சேதம் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 100க்கு அதிபதி மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கப்பலையும் அந்த மாலுமியையும் எஜமானையும் அதிகமாக நம்புகிறாங்க. அநேகருடைய ஆலோசனை சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தென்றல் மெதுவாய் அடுத்தபடினால நாங்கள் கோரினது கைக்குடி வந்ததுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த கப்பலை மூவ் பண்ணுறாங்க. இப்போ மூவ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்ன பண்ணுது, பெரிய புயல் அந்த கப்பலை உடைத்து போட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, 2வது, நம்முடைய வாழ்க்கையில் இப்போ இந்த பிரயாணம் தடைப்படுது, அப்புறம் சரக்கு தூக்கி கீழே போடுறாங்க, உயிர் சேதம் அடைகிறது, எவ்வளவோ போராட்டம், அப்புறம்தான் போய் அவங்க மெலித்தா தீவுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சம்பவத்தை வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். இப்போ இதிலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், ஏன் இவங்களுடைய பிரயாணங்களை தடை வந்தது, ஏன் இந்த 100க்கு அதிபதி அல்லது இந்த பவுல் சொல்லதை மீறி தடை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரியம். ஒன்று, யாரை நம்ம அதிகமாக நம்புகிறோம், எஜமானனையும் கப்பல் மாலுமியையும் நம்பினாங்க. 2வது, அநேகருடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் தடையை உண்டு பண்ணிடும். ஹல்லேலூயா. அப்போ தடையை உண்டு பண்ணுவதற்கு அநேகருடைய ஆலோசனை நம்ம கேட்கணுமா, அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை கேட்கணுமா, அல்லது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்கணுமா அப்படின்னு பார்த்தியாச்சின்னு சொன்னால் எதை நம்ம கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலன்னா என்ன வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். சரி, இப்போ இதற்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன், கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரியா, நேற்றைய தினத்தில் டாடே கட்டோடு பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், தம்பி அவரம்பேடி இடத்த நம்ம எப்படி கெட்ட போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காரியங்களை பேசும்போது என்னுடைய அனுபவம், அண்ணனுடைய அனுபவம் இதெல்லாம் வச்சு பேசும்பொழுது நான் கிண்டல் அடித்தேன், நம்ம குழி தோண்டுறது கூட அந்த காசு பத்தாது போல கடை. அதாவது ஜேசிபியை வச்சு ஜேசிபிக்கு ஒரு மணி நேரத்துக்கு 9,000 ரூபா, 10 மணி நேரத்துக்கு 9,000 ரூபா, அப்புறம் குழி தோண்டுறது கூட பத்தாதே அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். சரியா, இப்போ
இந்த ஆலோசனையை இப்போ ஒருவேளை எங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கலாம், சரியா? நாங்கள் வீடு கட்டினதுனால அந்த அனுபவம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த தரிசன வார்த்தையும் அண்ணன் சொன்னாங்க. 4 வசனம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, சரியா? இப்போ இப்படி கொடுத்துருக்கிறாரு, இதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவாக கொடுத்துருக்கிறாருன்னா, இப்போ ஏன் அனுபவத்தையும் என்னுடைய ஆலோசனையும் கேட்கணுமா, அல்லது அப்பாலே இப்போ சாத்தானுன்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கணுமா? அதாவது உங்களையும் நம்ப முடியாது, என்னையும் நம்ப முடியாது, சரியா? உங்களை நம்பினா ஒரு குழி கூட தோண்ட முடியாது, சரியா? என்னையை நம்பினா 1.5 குழி கூட தோண்ட முடியாது. ஆனால் இதுதான் நான் சொல்ல வரேன். தேவனுடைய வார்த்தையா இல்லது நம்மளுடைய எல்லாம் கரெக்டுங்க, அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. காற்று மெதுவாக அடிக்குது, இப்போ நம்ம போயிடலாம், அங்கே போய் நம்ம சுகமாக தங்கலாம், அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போய் விட்டுறலாம், எல்லாம் அவங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறாங்க. அவங்க மாலுமி கப்பலை ஓட்டினாள், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறாரு, எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. அதெல்லாம் கேட்குறது கரெக்டு தான். ஆனால் ஆண்டவர் வார்த்தை என்ன வருது, நீ போகாத, கப்பல் பிரயாணம் ஏற்றதல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேலை செய்யணுமா, ஆண்டவருடைய வார்த்தை வேலை செய்யணுமா? சரி, அப்போ நாங்கள் எடுத்து பேசுகிறத அடிப்படையில் வச்சா எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேலை செய்யணுமா, விசுவாசம் வேலை செய்யணுமா? விசுவாசம் தான் வேலை செய்யணும். கண்டிப்பாக நான் ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய அனுபவமோ எங்கள் அவிசுவாசமோ உங்கள் வல்லமைக்கு முன்னால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்களும் தப்பு பண்ணுகிறோம், அப்படி தானே? கண்டிப்பாக அப்படி தானே பண்ணுறோம். எல்லாம் மாமிசத்தில் இருந்து இப்போ ஆலோசனைலாம் கரெக்டான ஆலோசனை, தப்பான ஆலோசனை இப்போ அவங்க அதாவது தெரிஞ்சே தான் நாங்கள் சொல்கிறோம், தெரிஞ்சே தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் ஆண்டவருடைய தரிசனத்தில், ஆண்டவருடைய திட்டத்தில் நீ காலடி எடுத்து வை அப்படின்னு சொன்னால் நம்ம சில நேரங்களில் கிரகிக்கவே முடியாது. ஆண்டவர் எதை எப்போ எப்படி என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல, அல்லது எப்படி பண்ணுவார்னு தெரியல. உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான். நீங்கள் ஆண்டவர் உங்களுடைய திட்டத்தில் அல்லது உங்களுடைய பிரயாணத்தில் அல்லது உங்களுடைய தரிசனத்தில் ஒரு வார்த்தை கேட்டால் அநேகருடைய ஆலோசனை கேட்காதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அநேகருடைய ஆலோசனை அது சரியான ஆலோசனையாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுதான் சொல்ல. அதாவது இது நான் சொல்கிறது ஆவிக்குரிய காரியங்களை சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். ஆவிக்குரிய காரியங்களில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய நல்ல ஆலோசனை கூட ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டுருவார். ஏன் தெரியுமா? நான் தான்ப்பா கர்த்தர், நான் உன்னை நடத்துவேன், அந்நிய தேவர் அல்ல, கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார் என்று சொல்லி நாளைக்கு மேன்மை பாராட்டுவதற்கு ஆண்டவரை நீங்கள் தோண்டின குழி, நீங்கள் கட்டின பில்டிங்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் கல்வெட்டில் ஒருவேளை செல்வப்பிரசாத் கட்டின அந்த செவர், இது யார் பேர், பிரதர் கட்டின செவர்னு ஒருவேளை கல்வெட்டில் இருந்துடும். ஆனால் ஆண்டவர் யார் பேரையும் எதற்காகவும் யாரையும் முக்கியத்துவப்படுத்துறதெல்லாம் கிடையாது. நான் ஒருவர் மாத்திரம் என்னால் என்று உங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இதுதான் நான் சொல்ல வரேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த ஆண்டவரை நான் ராயனுக்கு முன்னாடி போய் நிற்கணும். அதனால் என்ன பண்ணோம், கண்டிப்பாக நம்ம போவோம். ஆனால் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா தடை வராது. நான் சொல்கிறத கேட்காம அநேகருடைய ஆலோசனை நீங்கள் கேட்டீங்க, இப்போ ஏற்பட்டதான தடைகள் இன்றைக்கு வந்தது. அதுதான் தாமஸ் ஐயா பெரிய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, என்னுடைய அனுபவம் என் விசுவாசத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னுடைய அனுபவம் விசுவாசத்தில் நிலைத்திருங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருடைய விசுவாசமும் ஒன்று இல்லாதப்போ தான் இருந்தது. ஆனால் அனுபவம் வர 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 இப்போ பயமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த புல்பீட்லேருந்து நான் விசுவாசிக்கிறேன், நம்ம அனுபவமும் என்னுடைய அந்த கால்குலேஷன் எல்லாம் தேவனுடைய திட்டத்துக்குமா ஒன்றும் இல்லைங்கிறத அப்பட்டமாக நாங்கள் அறிக்கையிட்டால் மட்டும்தான் அடுத்த பிரயாணத்துக்குள்ளே போக முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அனுபவத்தையும் ஆலோசனையும் எல்லாத்தையும் வச்சுட்டே நாங்கள் உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பிரயாணங்கள் தடைபடும். ஆமென். அநேகருடைய ஆலோசனையை கேட்கணும். அநேகருடைய ஆலோசனை எப்போ கேட்கணுன்னா மாமிச பிரகாரமான காரியங்கள் சொல்லும் பொழுது அல்லது நம்ம தாய் தகப்பன்னு சொல்லும் பொழுது கேட்கலாம். ஆனால் என்றைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணி தேவன் உங்களை நடத்துகிற பாதையில் அவங்களுடைய ஆலோசனை தேவை கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? தேவனுடைய திட்டத்தில் உங்களை ஆண்டவர் இணைச்சி ஒரு தரிசனத்தில் கொண்டு போவாரே, ஆனால் அந்த திட்டத்திற்கு எத்தனை ஆலோசனைகள் வந்தாலும் அந்த ஆலோசனை நம்ம கைக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர். ஆமென். அவர் வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குகிறவர். ஆமென். நாம் நினைப்போம் இல்லை இந்த இப்படி தான் இருக்கும், அப்படி நினைப்போம், அப்படிலாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதங்களை செய்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய ஆலோசனைகள் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடை செய்யும். அப்போது இன்றைக்கு ஆலோசனை யார் இடத்துல கேட்கணும்?
அதில் ஆலோசனை எப்படிப்பட்டதான ஆலோசனை கேட்கணும்? ஆண்டவர் சொல்லிட்டாரா? ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். அதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் என்ன இருக்காது, அது எதிர்மறையாக தான் இருக்கும். இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நீ இந்த நகரத்தில் தரித்திருந்தால் நிச்சயம் நான் உன்னை நாட்டுவேன்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அது என்ன பதத்தில் இருக்குன்னா நமக்கு தெரியாது. அப்போ நான் சொல்வேன், நிறைய தடவை சொல்லலை, இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி படிப்போம், வந்துருச்சு வசனம், அவ்வளோதான், அதுதான் தெரியும். அப்படி வந்த வசனம் தான் அந்த வசனம். நீ இந்த நகரத்தில் தரித்திருந்தால் நிச்சயம் உன்னை நான் நாட்டுவேன்னு சொல்லி அப்படிப்பட்டதான வசனத்தை நம்பினேன். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நாட்டி இருக்கிறார். ஆமென். ஒருவேளை அன்றைக்கு இருக்கிறதான சூழ்நிலைகள், அன்றைக்கு இருக்கிறதான எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்க போகிறல, எப்படி வாழ போகிறோம் நம்ம நினச்ச காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கைவிடாது இருக்கிறதான தேவன் ஆண்டவர் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம ஆண்டவர்கிட்ட எனக்கு பிடிக்காத காரியம்னா பிளானை சொல்ல மாட்டேங்கிறார். ஆண்டவரை எப்படி நாங்கள் கட்ட போகிறோம், நாங்கள் எப்படி பேசுகிறதெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது ஆண்டவரே, அந்த பிளானை கொஞ்சம் சொல்லுங்கன்னா, நான் பிளானை சொல்லிட்டேன், நீ 1000 பிளானுக்கு இந்த எளிய சர்வர் கொஸ்டின் கேட்பேன், அது எப்படி நடக்கும், அப்புறம் நாங்கள் ஜேசிபி எங்கே போய் வாங்குறது, எல்லாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்பேன். நீ கேள்வி கேட்டே என்னைய தொந்தரவு பண்ணி என்னைய ஒன்றும் செய்ய விட மாட்டேன். உன்னைய மாதிரி கோடானு கோடி பேர் என்கிட்ட இருக்காங்க. அதனால் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டோம்னா நீ புழுன்னு அரிக்கிற கேஸு அப்படின்னு உங்களை என்னை சேர்த்தா சொல்கிறேன், நான் மட்டும் இல்லை. அதில் தான் நிறைய திட்டத்தை சொல்ல மாட்டார், சரியா? ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவர் நம்மளுடைய பிரயாணங்களை தடையில்லாமல் மாற்றணும். எப்போ தெரியுமா? அநேகருடைய ஆலோசனையும் அநேகருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வாழ்க்கையில் செய்யாதீங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வாழ்க்கையில் இணைக்காதீங்க, சரியா? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஏன்னா அவங்களுடைய உலக பிரகாரமான காரியங்கள், அதை நான் சொல்ல நான் வெக்கத்தை விட்டு தான் சொல்கிறோம். பேசின காரியம் ஒன்று தான், ஆனால் அது எல்லாம் பெர்ஃபெக்ட், எல்லாம் 100% கரெக்டு தான், சரியா? அதில் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் செய்ய முடியாது தெரியும். ஆனால் வார்த்தை எப்படி வருது? நீ இந்த வருஷத்தில் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், அது எப்பேற்பட்ட செல்லப்பிள்ளையாக இருந்தாலும் நான் சொல்ல பாரு அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லிவிட்டு அடுத்து அதை ஆரம்பிக்க தான் செய்யணுமே தவிர அது எப்படி செய்ய முடியும்? எப்படின்னா அது நம்ம மரியாள்கிட்ட தேவதூன்னு சொன்னது போல் அது எப்படி தான் வரும், ஆண்டவரால் தான் ஆகும். அது அவரால் செய்யக்கூடாத காரியம் இது எப்படி ஆகும் அப்படின்னா ஆண்டவருடைய ஆவியானவரால் தான் ஆகும். நம்முடைய காரியங்களை நம்முடைய மாமிசத்தில் திங்க் பண்ணி சில நேரங்களில் நம்ம நினைப்போம், அகலக்கால் வச்சுட்டு உள்ளே விழுந்துட்டா என்ன பண்ணுறது? இது எல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்க தான் செய்யுது. அகலக்கால் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய குடும்ப காரியங்களே அப்படி தான். நான் திரும்ப சொல்கிறேன், ஆவிக்குரிய காரியங்களில், உலகத்தின் காரியங்கள் இல்லை, ஆவிக்குரிய காரியங்களில் அநேகருடைய ஆலோசனை கேட்காதீங்க, அநேகருடைய அன்புக்குள்ளே உள்ளே போயிடாதீங்க. ஆவிக்குரிய உலகம் வேறு, என்னுடைய மாமிச உலகம் வேறு. ஆவிக்குரிய உலகத்தையும் மாமிச உலகத்தையும் நீங்கள் மிங்கிள் பண்ணிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பிரயாணங்கள் தடைப்படும். ஆமென். அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே அநேகருடைய அன்பும் எங்களுக்கு வேண்டாம், உங்கள் உடன்படிக்கையில் அநேகருடைய ஆலோசனை எங்களுக்கு வேண்டாம், உங்களுடைய வழி நடத்துதல்ல. மூன்றாவது எடுத்துக்கொள்ளுங்கள், அநேகருடைய வார்த்தைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 1வது 2வது வசனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். இப்போ நல்லா கணக்கு பொம்பளை பிள்ளை என்ன சொல்ல சொன்னாள். ரைட். அடுத்து அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, போதும் இப்போ என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்லன்னு சொல்லி போய் ஒரு சூரச்செடியில் போய் படுத்துக்கிட்டார். யார்? எலியா. இப்போ எலியா கேட்ட வார்த்தை என்ன? ஒரு பொம்பளை சொல்லி அனுப்பிட்டா, நீ இத்தனை பேரை சாகடிச்சிட்டல, நாளைக்கு உடனே நான் சாகடிச்சிடுவேன்னு சொல்லிவிட்டா. உடனே இவர் என்ன பண்ணார்? பயந்துட்டார். ஆனால் அதற்கு முந்தின அதிகாரத்தில் 17வது 18வது அதிகாரத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆண்டவருக்கு முன்னாடி தீர்க்கதரிசி போய் நிற்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் 3 வருஷம் மழை வராது, போய் சொல்லுங்கிறார். போய் சொல்கிறார். இவரை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் காகத்துக்கு வைக்கிறாரு. சாரி பார்த்து விதவின் வீட்டில் வச்சு போஷிக்கிறாரு. நீங்கள் அந்த 1 ராஜாக்கள் 17, 18 சம்பவத்தெல்லாம் போய் வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. திரும்ப போய் நீ ஆண்டவருக்கு ஆகாப்புக்கு முன்னால் காமின்னு சொல்கிறார். நான் ஆகாப்புக்கு முன்னால் போய் காமிக்கிறார், ராஜாவுக்கு முன்னால் போய் காமிக்கிறார். இப்போ ராஜாவுக்கே டெஸ்ட் வைக்கிறார். யார்? நம்ம எலியா தீர்க்கதரிசி. என்ன, நீ ஆராதிக்கிற தேவனா அல்லது நான் ஆராதிக்கிற தேவனா? சரி, 2 காலை எடுப்போம், சந்து சந்தா துண்டு துண்டா வெட்டி என்ன பண்ணுவோம், நம்ம வச்சுட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். நீ முதல்ல கூப்பிடு. எந்த தெய்வம் அக்னினால் பச்சிக்குதோ அதுதான் மெய்யான தெய்வம்னு சொல்லி இப்போ டெஸ்ட் வைக்கிறார். யார்? இதே எலியா தான். எங்கே போய் படுத்தவர்? சூரச்செடிக்குள்ளே போய் படுத்தவர். யாரை? எதை கேட்டதுனால? ஒரு பொம்பளை வார்த்தையை கேட்டதுனால. ஆனால் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் எப்படி பண்ணியிருக்கிறாரு? பயங்கரமாக எல்லாருக்கும் முன்னாடி நின்று அற்புதங்களை செய்கிறார். சரியா? அவர் கிண்டல்லாம் அடிக்கிறார். எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா 27வது வசனம் 1 ராஜாக்கள் 18:27 மத்தியான வேளையிலே பரியாசம்னு உரத்த சத்தமாக கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாக இருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான்னு சொல்லலாம் சொல்கிறாரு. தூங்கினாலும் தூங்குவான். யார்? அவங்க தேவர்களை குறித்து அவர் ரொம்ப அவ்வளோ தூரம் செய்கிறாரு. இதெல்லாம் உண்மையில் இருந்துச்சா இல்லையா? இருக்குது. அப்படின்னு இப்பவும் இருக்குது. சரியா? இப்போ ஆன்லைனில் போகுது, வேண்டாம். சரி, பிரயாணம் பண்ணாலும் தூங்கினாலும் தூங்குவான்லாம் இப்பவும் இருக்குது, நிறைய இடங்களில் இருக்குது. அதை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்டதான வைராக்கியமாக இருந்ததான எலியா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த ஏசபேல் அவளுடைய அந்த ஆகாப்பினுடைய தீர்க்கதரிசி 400 பேர், அவருடைய ஏசபேல் வைத்திருக்கிறதான தீர்க்கதரிசி 850 பேரையும் கிட்டத்தட்ட அவர் சாகடிக்கிறார். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் இந்த 40-41வது வசனத்தில் நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். இப்படி சாகடித்து அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்கிறதான மனுஷன் எலியாவுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே என்னை கேட்டலும் சொல்லும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி அதை என்ன பண்ணுறது, அவர் அந்த மாமிசத்தை பட்சித்து போட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வசனத்தில் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். இப்போ இப்படிப்பட்டதான எலியா ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டதுனால அங்கே என்ன பண்ணுறார், அவருடைய ஆவிக்குரிய பிரயாணம் தடைபடுகிறது. சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். ஏன் நம்ம அடுத்தவங்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். முதல்ல அன்பினால் சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட்டத்தை தடைப்படும். அநேகருடைய ஆலோசனை என்ன பண்ணும், என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடைப்படும். 3வது, அதாவது விரோதமாக கொக்கரிப்பாங்க. சிலர் நான் உன்னை என்ன செஞ்சிடறேன் பாரு, நீ நடத்திடுறியா பாரு, அல்ல உன்னை நான் விட்டு வைக்கிறேன்னா பாருன்னு சொல்லி நம்மை எதிர்த்து வருகிறதான வார்த்தைகளுக்கும் நம்ம செவி சாய்க்க வேண்டாம். ஆமென். கர்த்தர் பார்த்து கொள்வார். இங்கே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதும் ஆண்டவரே என் ஜீவனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு சூரச்செடியில் போய் படுக்கிறாரு. படுத்தோன்னு அங்கே என்ன பண்ணுற, ஆண்டவரை நீ எங்கே படுத்திருக்கேன்னு கேட்கும் பொழுது அவர் அப்பமோ தண்ணீரையும் கொடுத்து, நீ போக வேண்டிய பிரயாணம் இது இல்லைப்பா, நீ வெகு தூரம் போனோம், ஆனால் இப்படி போய் படுத்திருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவனை தட்டி எழுப்பி நான் உனக்கு என்ன வாழ்க்கை வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம். இப்போ ஆசகேல் என்கிறதான ஒரு மனுஷனை நீ அபிஷேகம் பண்ணு, அடுத்து எகுவா அபிஷேகம் பண்ணு, அப்புறம் உன்னோட அசிஸ்டண்ட் எலிசாவை அபிஷேகம் பண்ணு சொல்லும் பொழுது இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒருத்தனை வெட்டுவார், அடுத்தவனை வெட்டு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தனும் அவன் வேலையை செஞ்சு அவனை நான் அழிப்பேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசைகளின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான்னு சொன்னது போல் ஆண்டவருடைய திட்டம் இந்த எலியாவை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஊழியத்துக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கும் பொழுது பயமுறுத்துகிற வார்த்தை வரத்தான் செய்யும். ஆமென். அப்போது எப்பெல்லாம் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் அப்போ எதிர்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் நல்லா நினைக்கணும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை, அல்ல ஏன் இப்படி கொக்கரிக்கக்கூடிய வார்த்தைகள் பேசுகிறான், அல்லது ஏன் ஒரு இப்போ ஆகா பேசினாலும் பரவாயில்ல, அவன் போய் அவன் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லிட்டான் இந்த மாதிரி அவன் பண்ணிவிட்டான்னு. உடனே அவன் கத்துறான், நான் உனக்கு இந்த நேரத்தில் என்ன செய்யாமல் போனால் பாரு, நீ என்னெல்லாம் கொண்டுட்டியா எங்கள் ஆட்களெல்லாம், நான் உனக்கு இதே மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினால அவ்வளோ பெரிய அற்புதம் செய்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு உண்டு பண்ண ஆயிடுச்சு.
அப்போ ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணுன்னு நினைக்கும் பொழுது இப்படி எதிர்மறையான சில சூழ்நிலைகளை எதிர்மறையான வார்த்தைகள் வந்தாலும் கூட அதை நீங்கள் கேட்காதபடி ஆண்டவர் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதற்கு எப்பேற்பட்ட ஏசபேல்கள் வந்தாலும் அதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அங்கே ஏசபேலுக்கு நடந்தது என்ன? அங்கே கடைசியில் நீங்கள் வாசிங்கன்னா அங்கே 1 ராஜாக்களின் புத்தகம் 22வது அதிகாரம் 38வது வசனத்தில் நம்ம கடைசியாக வாசிப்போம். 38வது வசனம், அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியின் குளத்திலே கழுவுகிற பொழுது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையும் நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. யார் எதிர்த்து வந்தாங்களோ அவளுடைய இரத்தத்தையும் நாய் நக்கினது. அவளுடைய ரத்தம்லாம் என்னது ரோட்டில் செதறி விழுந்தது. அவனுடைய கணவனுடைய ஆகாப்புடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினது. அப்போ எதிர்த்து வர்றவங்களுடைய விஷயங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்பேற்பட்ட வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடாது. அப்பேற்பட்டதான வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு சூறை செடியின் அனுபவத்தில் போய் படுத்துருவோம். ஆண்டவரை என் பிராணனை காத்துக்கொள்ளுங்கப்பா, பிராணனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், போய் படுத்துக்கொள்வோம். அப்போ இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு விரோதமாக ஆட்கள் எழும்புகிறாங்களோ அல்லது எப்பெல்லாம் கத்துறாங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆமேன். அப்போ நம்மளை முன்னேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் இவனை வச்சு கத்த வச்சிருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணோம், நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோமே ஆனால் தடை இல்லை. அதை கேட்டோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தடை வந்துடும். அப்போ நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்றுட்டு இன்றைக்கு ஒரு தீர்மானம், நிறைய குறிப்புகள் இருக்குது கடையில் நம்ம இடையில நம்ம காலை ஜெபத்தில் நம்ம தியானித்து கொள்ளலாம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவர் தேவரீர் செய்ய நினைக்கிறது தடைபடலை. ஆண்டவர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் தடைபடுகிறது, ஆவிக்குரிய ஓட்டங்கள் ஏன் தடைபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேகருடைய அன்பின் வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என் ஓட்டத்தை தடை பண்ணுதப்பா. ஆண்டவரே, ஆண்டவருக்கு முன்பாக தரிசனமும் திட்டமுமா இல்லை அநேகருடைய அன்பின் வார்த்தைகள். அன்றைக்கு நீங்கள் முடிவெடுங்க. இன்றைக்கு இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போகிறதுக்கு முன்பாக அநேகருடைய அன்பான வார்த்தைகள் ஆண்டவரே அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில் அந்த பிரயாணத்தை தடை பண்ணிடுச்சுதுப்பா. அப்பா இன்றைக்கி எலியேசர் மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவர் என் எஜமான், ஆண்டவர் என் தகப்பன், அல்லது ஆண்டவருடைய பிரயாணத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறார், அதை தடை பண்ணாதீங்க. எத்தனை பேருடைய அன்பு வந்தாலும் அதற்கு விரோதமாய் ஆண்டவருடைய காரியத்தில் நான் தடை செஞ்சிடக்கூடாதுங்கிறத நீங்கள் தீர்மானமாக இன்றைக்கு ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுங்க. இரண்டாவது, தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க, அநேகருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அநேகருடைய ஆலோசனைக்கும் உங்களை நீங்கள் உட்படுத்திடாதீங்க. என்றைக்கு தேவ திட்டத்தில் அவர் சொன்ன காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். ஆமேன். உங்கள் அனுபவமும் உங்கள் ஆலோசனை ஆண்டவருக்கு முன்பாக அது அற்ப காரியமாய் காணப்படும். ஆண்டவரை, அநேகருடைய ஆலோசனையை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை பிரயாணங்கள் தடைபட்டிருக்கப்பா. ஒருவேளை சேதங்களை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், ஒருவேளை சரக்குகளுக்கு சில சேதங்கள் வந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், என்னை அழைத்த தேவன் நடத்துவார் என்கிறதான திட்டத்தோடு கூட என் ஆண்டவருடைய ஆலோசனையை மட்டும் நான் கேட்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் சொல்லுங்கள். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுவான், என் ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன்னு சொல்லுகிறான். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன்னு சொல்லி எத்தனையோ முறை தாவீது சொல்லுகிறானே. அதே போல் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, என்னுடைய ஆலோசனை பரத்திலிருந்து வரட்டப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆவிக்குரிய பிரயாணங்களில் எத்தனை பேர் எதிர்த்து கொக்கரிக்கக்கூடிய வார்த்தைகள் சொன்னாலும் நான் ஒரு சூறை செடியின் அனுபவத்தில் போய் படுக்க மாட்டேப்பா. ஏன்னா என்னை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறீங்கப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் மனிதனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, இப்போ ராஜாக்களே அபிஷேகம் பண்ணக்கூடிய ஊழியத்தை எனக்கு தரப்போறீங்க. ஆண்டவர், எனக்கு நீங்கள் அசிஸ்டண்ட்டை தரப்போறீங்க. எலிசாவை கொடுத்தார், அப்போ தான் ஆண்டவர் எலிசாவை கொடுக்குறார் எலியாவுக்கு. அதே போல் நம்முடைய ஊழியத்தின் எல்லைகள் பெரிதாவதற்கு அல்ல குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் பெரிதாவதற்கு ஒருவேளை சில வார்த்தைகள் நமக்கு விரோதமாய் கடினமாய் வந்தாலும் கூட அதில் ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. என் தேவன் அன்றியுமோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறபடினால இந்த வார்த்தைகளை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது எத்தனை எதிர்ப்பின் வார்த்தைகள் வந்தாலும் நம்ம பிரயாணத்தை தடை பண்ணக்கூடாது. அப்போ ஒரு தீர்மானம் எடுப்போமா, எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் முந்தனத்தில் நினைக்கிறேன் நேற்று மார்னிங்கில் பேசிகிட்டு இருந்த ஒரு காரியம்தான் தம்பி சொன்னாங்க. சில சம்பவங்கள் நமக்கு நம்முடைய விசுவாசத்துக்குள்ளே நம்ம வழி நடத்தும். அதாவது கூட்டி கழித்து பார்த்தாலும் 1,00,000 ரூபா தேர மாட்டேங்குது. ஆனால்
ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலே நமக்கு அந்த கட்டுமானத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பேசிட்டார். அப்போது என்னுடைய மனசுக்குள்ளே என்னென்னா, பொதுவாக இந்த சுற்றி இருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, உட்காருங்க கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. இந்த அனுபவங்கள் வந்து நமக்கு தாமஸ் ராஜா சொன்ன மாதிரி அந்த அனுபவங்கள் நம்ம விசுவாசத்தை அது தடை பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு தம்பி சொன்னாங்கல்ல, வண்டி ஓட்டுற விஷயத்துக்கு 1993 4வது வருஷம் நினைக்கிறேன். அப்போது தாமஸ் ராஜையா வந்து ஒரு வண்டி வாங்கியிருந்தாங்க. அப்போது மாருதி ஆம்னி. அந்த நாட்களில் அது பெரிய பணக்காரங்க தான் வச்சுருப்பாங்க. அன்றைக்குள்ள சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். அப்போ வாங்கிட்டு அவங்க வந்திருந்தாங்க. அவங்க பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ், தம்பி ஜோயல் இல்லை மைக்கேல் இருந்தார். மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்கின தம்பி வரீங்களான்னு கூப்பிட்டாரு. இப்போ போகும்போது அப்போ பாஸ்டர் கொஞ்சம் வயசு கொஞ்சம் யங்காக இருப்பாங்க. அப்போ அவர் வண்டி ஓட்டின விதத்தை பார்த்தேன். வண்டி அது பாட்டுக்கு பறக்குது. ஆனால் சொன்னேன், பாஸ்டர் என்ன இப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு. தம்பி வேகமாக ஓட்டுறனோ அப்படின்னாங்க. பயங்கரமாக ஓட்டுறீங்க பாஸ்டர், இப்படி கட்டடிச்சு ஓட்டினாங்க. அதுவே சில காலங்கள் கழித்த பிறகு அவங்க அந்த நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அனுபவங்கள் அவங்களுக்கும் அதிகமாக அந்த நிதானத்தை நான் பார்த்தேன். அப்போது பாஸ்டருடைய பிரசங்கம் பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, பயங்கர கோபமாக இருக்கும். பாஸ்டர்கிட்ட போகிறதுக்கே பயப்படுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரசங்கத்தில் அவ்வளோ, அதாவது அபிஷேகம் குறையில, அது எப்போவுமே அப்படி அந்த அபிஷேகம் இருக்கும், அந்த நிதானம். அது என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு விசுவாசம் கூட நிதானம் தானாக வரும். என்ன எப்படி பார்க்குறீங்க? விசுவாசிக்கிறவன் ஆமாம். எப்போ நமக்கு பதட்டம் வருது, எப்போ நமக்கு பயம் வருது அப்படின்னா, விசுவாசத்தில் குறையும் போது தான் அந்த பதட்டமே வருது. போன வருஷத்துலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலேயே இந்த காரியத்தை குறித்து, ஆலயம் கட்டுகிறது குறித்ததான காரியங்களை நடவடிக்கை எடுக்கணும்னு பேசிட்டார். அப்போ பேசும்போது இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஒருவேளை ஏன் இப்போ அதை பற்றி பேசுகிறீங்கன்னா, அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர்த்திக்க பண்ணுகிறதுக்கு வார்த்தை வந்து சில நேரத்தில் நம்முடைய அனுபவங்களை தாண்டி வார்த்தை வரும். இப்போ நீங்கள் சர்ச்சைக்கு எல்லாரும் நீங்கள் ஆளுக்கு கொடுங்கன்னு கேட்குறதுக்காக இப்போ இதை சொல்லலை. ஆனால் கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறாருங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அப்போது கூட்டி கழித்து பார்த்தாலும் 1 லட்ச ரூபா கூட தேரலை. இந்த இடம் ஆரம்பிக்கும் போது, இந்த இடத்துல சபை கட்டுமானத்துக்குரிய வேலையை ஆரம்பிக்கும் போது 35,000 ரூபா இருந்துச்சு. இப்போ 75,000 ரூபா கிட்ட இருக்குது. சொல்லுங்கள், இப்போ நான் பணக்காரனா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ நான் அன்றைக்கி நெடுஞ்செலி பிரதர்கிட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன், அதை விட இப்போ நிறைய பணம் வச்சுருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாஸ்டர் சகாயம் பாஸ்டர் சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தேன், பில்லர்லாம் போட்டு இப்போ பூமிக்கு மேலே வெறும் கம்பி தான் நிற்கிது. கீழே பெடல் போட்டு ஃபுட்டிங் போட்டு கம்பி மட்டும் மேலே நீட்டி நிற்கிது. எவ்வளோ பாஸ்டர் ஆச்சுன்னு கேட்டேன். பூமிக்கு அடியில் 10 லட்ச ரூபா இருக்குன்னாரு. ஹல்லேலூயா. ஆமாம். இப்போதைக்கு எலும்பு கூட தான் வெளியே நிற்கிது. ஆனால் இது அவருடைய சூழ்நிலையும் அதுதான். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு வாக்கு பண்ண தேவன் வந்து உண்மை உள்ளவர். அப்படி தான் அநேக நேரங்களில் அநேக நாட்களில் நான் வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறேன், அனாதையை போல விடப்பட்டிருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் தவித்திருக்கிறேன். அந்த அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறத விட தேவன் என்னை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம். அது உங்கள் வாழ்க்கையிலையும் கேட்டால் அநேக நீங்கள் அந்த சாட்சிகளை சொல்லுவீங்க. அப்போது இதை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர்கிட்ட வந்து ரொம்ப கலங்கி போய், ஆண்டவர் வந்து இதை செய்யின்னு சொல்லும்போது ரொம்ப கலங்கி போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த இடத்துல அஸ்திவாரம் போடும்போது வயசு இருந்துச்சு, அப்போ 43 வயசு, சரியா? அப்போ கொஞ்சம் நானே மண் சம்மந்தம் கல் சம்மந்தம் எல்லாத்தையும் பண்ணி நானும் இந்த இடத்துல வேலை செஞ்சுருக்கிறேன். இது எனக்கு சொந்தமான இடம் இல்லை, அதையும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புதுசாக வந்திருக்கவங்களுக்கு ஒரு வேலை பாஸ்டருடைய சொந்த இடம் வைக்கலாம். இது எங்களுடைய மாமியார் வீடு. இது அவங்கக்கிட்ட இப்போ லீஸுக்கு நம்ம இருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம லீஸுக்கு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நானே பண்ணி அதில் ஆன செலவை வந்து இப்போ லீஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். அப்போ நான் நின்று செஞ்சதுனால இந்த இடத்துல
ஒரு 8,75,000 ரூபாயோட இதை கட்டி முடிக்க முடிஞ்சுது. இல்லைன்னா இந்த சந்துக்களில் இவ்வளோ சின்ன சந்துக்களில் மெட்டீரியல் உள்ள கொண்டு வர முடியாது, லாரியில் பொருள் வாங்க முடியாது, ஆட்டோவில் தான் பொருள் கொண்டு வரணும். வெளியில் லாரியில் மண் போட்டாலும் அதை சுமக்கிறதுக்கு ஒரு லாரி மண்ணுக்கு என்ன காசோ அந்த காசை உள்ளே சுமந்து கொண்டு போடுறதுக்கும் கொடுக்கணும். எல்லாமே டபுள் ஆகும். அதனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கபடி பாஸ்டர் ரூபன் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நண்பர். என்னோட இருந்து என்னை விட அதிகமாக அந்த இடத்துல அவருடைய உழைப்புகள் இருக்குது. கர்த்தர் அந்தந்த நேரத்துக்கு ஆட்களை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? உங்களுக்கும் கர்த்தர் வீடுகளை கட்டுவார். ஆமென். தனிமையானவர்களுக்கு தேவன் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் இப்படி எல்லாமே எனக்கு அனுகூலம் இல்லை, எனக்கு உடம்பாவது தெம்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதுவும் இல்லை ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். அப்படின்னா என்ன ஆண்டவரே அப்படின்னு விளக்கம் கேட்கும்போது சொன்னார், இதை கட்டும்போது இருந்த அதே ஆண்டவர் தான் பிந்தியும் நான் இருக்கிறேன். உனக்கு வயசாக இருக்கலாம், சொல்லுங்கள், உனக்கு வயசாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வயசாகலப்பா. நான் முந்தினவரும். அநேக நேரங்களில் நமக்கு முன்னாடி நடந்த அற்புதத்தை போல் இனிமேல் நடக்காதுன்னு நம்மளே முடிவு பண்ணிடுவோம். அல்லேலூயா. முந்தின நாட்களில் தேவன் அற்புதம் செஞ்சார், இனிமே ஆண்டவர் எப்படி செய்ய போகிறாரு தெரியல. ஆண்டவர் அதுக்கு தான் சொன்னார், நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானேன்னு சொன்னார். சரி ஆண்டவரே, வார்த்தைலாம் நல்லா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, என்ன ஆண்டவரே, இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு பணம் கையில் இல்லாமல், இப்போ இதுவாவது சிட்டிக்குள்ளே இருக்குது, ஒரு 1000 ரூபாய்க்கு கல் வாங்கி கொண்டு வச்சுருவேன், ஒரு 1000 ரூபாய்க்கு சிமெண்ட் வாங்கி கொண்டு வச்சுருவேன். அப்புறம் ஒரு 1000 2000 கிடைச்சா 2 நாள் வேலை, கொத்தனாரை கூப்பிட்டு வேலை செய்வேன், அப்புறம் அப்படியே போட்டுருவேன். இப்படி தான் இந்த சபை கட்டப்பட்டது. ஆனால் இப்போ நாம் போகிற இடம் வந்து அவாந்திர வெளி. அங்கே போய் செங்கலை மண்ணையும் வாங்கி வச்சுட்டு வந்துட்டோம்னா அடுத்த நாள் போகும்போது அங்கே இருக்காது. இல்லையா? ஆமாம். அப்போ ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வச்சு ஆரம்பிக்கணுமே ஆண்டவரே என்பது ஆண்டவர் சொன்னார், பொண்ணும் என்னுடையது வெள்ளியும் என்னுடையது. இன்னொரு வார்த்தை சொன்னார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. எதையாவது வச்சுக்கிட்டு தானே ஆண்டவரே ஆரம்பிக்கணும்னா ஆண்டவர் சொன்னார், பட்டயத்தினாலும் ஈட்டினாலே ரட்சிக்கிறவர் இல்லைப்பா, ஒரு கூழாங்கல்ல கொண்டே நான் என்ன செய்வேன், கோழியாத்தை சாய்க்கக்கூடியவர் என்று ஆண்டவர் சொன்னார். இப்படி ஒரு காலகட்டத்திலையும் கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து அதை தான் நான் தம்பியோடு பேசி கொண்டிருந்தேன். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. அப்போது ஒரு காலகட்டத்திலும் தேவன் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே, இப்போ இந்த மாதம் வாக்குத்தத்தம் நமக்கு என்னது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் சில காரியங்களில் ஆண்டவர் வார்த்தை கொடுத்துருப்பார், தம்பி சொன்னது போல் சில தரிசனங்களை கர்த்தர் கொடுத்துருப்பார். ஆனால் அதற்கு நம்புவதற்கு ஏதுவான எதுவுமே உங்களுக்கு ஒரு சின்ன உள்ளங்கை அளவு மேகம் கூட இல்லாதது போல் இருக்கும். ஆமென். ஆமாம், அது அப்படி தான் அவர் நடத்துகிறதே அப்படி தான். உலகத்தார் வந்து ஈட்டியையும் பட்டயத்தையும் வச்சு தான் அவங்க செய்வாங்க. அதான் தாவீது சொல்கிறாரு, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஏன்னா அவங்ககிட்ட அதுதான் இருக்குது. அவங்களுக்கு ரதம் இருக்குது, குதிரை இருக்குது, அவங்களுக்கு ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பணம் இருக்குது. நாங்களோ 2 பேர் சொன்னாங்க, பொண்ணு வெள்ளியும் ஏட்ட இல்லை, உள்ளதை தருகிறேன். என்ன தர்றேன்? இயேசுவின் நாமத்தை தர்றேன். அல்லேலூயா. இதுதாங்க விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா. இதுதான் பிடிக்காமல் நிறைய பேர் ஓடி போயிடுவாங்க. வனாந்தரத்தில் உட்கார்றதுக்கும் படுக்கிறதுக்கும் இடம் இல்லாமல் ஒருத்தன் அலைஞ்சிட்டு இருக்கிறான். ஒழுங்காக செல்ல பிள்ளையாக அவங்க அப்பா வீட்டில் உட்காந்து நல்ல செல்லமாக ஒரு கொஞ்சம் ஆடை மேய்ச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான் தாவீது. நான் உன்னை ராஜாவாக்க போகிறேன்னு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தலையில் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, என்னைக்கு சாமுவேல் தலையில் வந்து அபிஷேகத்தை ஊற்றினாரோ அன்னைக்கு பிடிச்சது தருத்துறோம். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட இவ்வளோ போராட்டம் இல்லை பாஸ்டர், ஆண்டவரை தேடி வந்த பிறகு தான் பாஸ்டர் இப்படி போட்டு போராட்டம். ஏன்னா அப்போ நமக்கு வர்ற போராட்டத்தில் எதையாவது எந்த சந்துக்களையாவது பூந்து ஓடி போய் தப்பிச்சிருவோம். ஆனால் இப்போ நீங்கள் நினச்ச சந்துக்களெல்லாம் போக முடியாது. நீங்கள் எந்த சந்தில் பூந்தாலும் முட்டு சந்தாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்கிற பாதையில் தான் நீங்கள் போய் ஆகணும். அல்லேலூயா. ஆமாம், தம்பி சொன்னது போல் 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கணும்னு நம்ம 10 செம்பு தண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு செம்பு தண்ணியே பிள்ளைகள் கொண்டு வர மாட்டேங்க. அப்படி தானே? அப்போது
அந்த அவாந்திர வெளியில் போய் பொண்ணு பார்க்க போகணுன்னு சொன்னால் எங்கே போய் தேடுறது? வார்த்தையை நம்பி மட்டும்தான் எலியேசர் போனான். ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை மட்டும் பிடித்து கொள்ளுங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்வார், ஆனால் எப்படி செய்வார்லாம் கேட்டால் எனக்கு தெரியாது. ஆமென். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் தேவன் செய்கிற அற்புதம். அதனால் அவர் கொடுத்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளணும். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு போகும்போது இவர் 10 ஒட்டகம் எல்லாத்தையும் அள்ளிட்டு போனார். ரெபேக்கா வந்து சொன்ன உடனே நான் இன்றைக்கே போகிறேன்னு அவையான்னு சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன்னா, பொண்ணை பார்த்தாரு, மாப்பிள்ளையை கூட காட்டலை, அதுக்குள்ளே ஒரு 50 சவரன் நகையை போட்டாங்க. வரும்போதே 10 ஒட்டகத்தோட மனுஷன் வந்திருக்கான். போனால் கொஞ்சம் கார் பங்கலான்னு ஜாலியாக வாழலான்னு நினச்சிருக்கலாம். அல்லேலூயா. போய் அங்கே போய் ஈசாக்கு, ஐயோ ஆபிரகாமுடைய மகன், போனால் செல்வ செழிப்பாக இருக்கலான்னு போனால் போய் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை. அல்லேலூயா. எப்போவுமே தேவன் நடத்துகிற பாதையில் போகும்போது சில காரியங்களில் தடைகள் வந்து நிற்கும். நான் இப்போ இன்னொரு பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. திருப்பி உங்களை நான் ஜெபத்துக்குள்ளே நடத்துறதுக்காக உங்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக சில வார்த்தைகளை சொல்கிறேன். கடைசியில் எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு சாதாரணமாக பிறக்கும். தேவன் ஒரு விசேஷித்த திட்டம் வைத்திருக்கும் போது நீ ஜெபிச்சு தான் கிடைக்கும். அல்லேலூயா. அதுக்காக விண்ணப்பம் பண்ண வச்சார் ஆண்டவர். ஆண்டவர் அவங்களுக்கு கிடைச்சிருச்சே, இவங்களுக்கு கிடைச்சிருச்சே, உன்னை குறித்து தேவன் வைத்திருக்க திட்டம் வேற. அல்லேலூயா. ஆமாம். ஒரு பேசிக்காக ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நான் ஜெபம் பண்ணி தான் பண்ணணுமா? அதாவது என்னுடைய மகள் வந்து ஒவ்வொரு பாதைகளை கடந்து போகும்போது என் மனைவி அடிக்கடி சொல்லுவாள், நீ ஜெபம் பண்ணு, இதுக்காக ஜெபம் பண்ணு, இதுக்காக ஜெபம் பண்ணு. ஒரு நாள் சொன்னேன், மம்மி எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்கிறீங்களே மம்மி. இப்போது 2 பிள்ளையை பெற்றதுக்கப்புறம் ஒன்றுலேயும் ஒரு போராட்டம் வருது. இப்போ பார்த்தா ஒரே ஜெபந்தான். அல்லேலூயா. நீ யார் ஜெபிக்கலன்னா அவனை ஜெபிக்க வச்சிருவார். அல்லேலூயா. ஆமாம். அப்படி தான் தேவன் அவருடைய பாதையில் நம்ம நடத்துகிறார். அதனால் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சொன்ன வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு போங்க. ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. தம்பி சொன்னாங்க, சில நேரத்தில் அன்பு நிமித்தமாக வார்த்தை வரும். இப்போ தம்பியாக அன்பாக தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் வீட்டை கட்டிட்டு அவஸ்தைப்பட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா? அப்போ தானே நாங்கள் இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு கட்டியே இவ்வளோ பெரிய போராட்டம் வந்துச்சுனே. சரி, அண்ணன் வந்து எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சொன்னது மனுஷன் இல்லையே, சொன்னவர் அவர் இல்லை. அல்லேலூயா. அதனால் அவர் என்ன செய்வாரோ நமக்கே தெரியாது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஏன் ஆண்டவர் இன்றைக்கி இந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் மட்டும் நிலைத்து நில்லுங்க. ஆமென். அதற்கு எதிராக வரக்கூடிய ஆலோசனைகளாக இருக்கலாம், உங்களுடைய சிந்தனைகளாக இருக்கலாம். பாஸ்டர் சொல்கிறாரு, ஆனால் கூட அது எப்படி நடக்கும் அப்படின்னா, பாஸ்டர் சொல்கிறதுக்காக இல்லை, கர்த்தர் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அதனால் அவர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஆமென். சரி, அப்படியே நம்ம ஒரு பாட்டை அப்படி பாடி நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர், மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே. அப்படியே முடிந்தவங்க எழுந்து இல்லைங்க, முடியலைன்னா பரவாயில்ல, ஆனால் முடிஞ்சவங்க எழுந்துச்சுன்னு இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை உணர்ந்து சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிடாமல் இருப்பீர். ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி பாருங்க. நினைத்து
நிச்சயமா எனக்காக நீங்க நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கை செய்த தேவன், உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உங்களுடைய வாக்குகளை, நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒருவேளை நீங்க மறந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக நினைத்து நிறைவேற்றுவார். நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லா விசுவாசத்தோடு அறிக்கப்படுங்க. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறுபடியும் பாருங்க. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உண்மையாய் அறிக்கை பண்ணி மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் மறக்கவே மாட்டார். உங்களுக்காக ஆண்டவர் காரியங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒருபோதும் மறக்கவும் மாட்டார். சொன்னதை செய்து முடிக்கும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் வாக்குரைத்ததில் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். அறிக்கை பண்ணுங்க. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையின் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அநேக நேரங்களில் கர்த்தர் சில வாக்கு தத்தங்களை எவ்வளவோ நாளைக்கு முன்னாடி கொடுத்திருந்தார். அதை நான் மறந்துட்டேன். ஆனா ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் அவருடைய வேலை வந்த பொழுது ஆண்டவர் நிறைவேற்றி அவர் என்னை எங்கே வைக்கணுமோ, எப்படி நடத்தணுமோ,
எப்படி அவருடைய உள்ளங்கைகளில் வைத்து என்னை சுமக்கணுமோ எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படியெல்லாம் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதையெல்லாம் எனக்கு செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரம் நீட்டுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து நான் வலதுபுறம் இடதுபுறம் நான் சாய்ந்து விடக்கூடாது. ஆண்டவரே, மனுஷ அன்பு, அந்த அன்பினால் வரக்கூடிய சில ஆலோசனைகள் எங்களை தேவ திட்டத்தை விட்டு விலக்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் ஒரு தரிசனத்தை, ஆண்டவரே, ஒரு திட்டத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரங்களில் லாபானை போல, ஹல்லேலூயா, அவனுடைய குடும்பத்தாரை போல சில நேரங்கள் அந்த பாசத்தில் சில காரியங்களை அவங்க சொல்லலாம். மனுஷருடைய பாசம் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலக்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளரணும், கர்த்தருக்குள்ளே பலன் அடையணும், கர்த்தருக்கு பிரியமாக மாறணும், கர்த்தருக்காக ஊழியங்களை செய்யணும், கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றணும். அதற்கு இந்த உலக மனிதர்களுடைய அன்பின் காரியங்கள், ஹல்லேலூயா, அந்த அன்பை நம்ம அலட்சியம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு தராசில் வைத்து பார்க்கும்போது, ஆண்டவரே, நீங்களா இந்த உலக மனிதனுடைய அன்பா என்று பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, உங்கள் அன்பு தான்ப்பா எங்களுக்காக கடைசி வரைக்கும், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் மட்டும் இல்லை, இந்த பூமியை விட்டு நாங்கள் கடந்து வரும் பொழுதும் எங்களோடு இருக்கிற அன்பு, உங்கள் அன்பு மட்டும்தான் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய திட்டத்துக்கு நீங்கள் இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரிய காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் அதை கிரகித்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தும்படியாக. ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஜீவன் தப்பி போனால் போதும்னு இருந்தான். ஆனால் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ஒரு மகாராஜாவாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவனை மறந்து எந்த தேசமும் கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா தேசங்களிலும் அவனுடைய பெயர் நினைவு கூறப்படக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வனாந்தரத்தில் அலைந்த தாவீதை தான் ஆண்டவர் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு புகழ் வாய்ந்த ஒரு அரசனாக அவனை ஏற்படுத்தினார். அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. இன்னைக்கு இருக்கிற போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல. இன்றைக்கு உங்களுடைய இருக்கிற அலைச்சல்கள், ஹல்லேலூயா, உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாக்குத்தத்தத்தை சொல்லுவோமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. நீர் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி ஆண்டவரே, எங்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே, உம்முடைய சித்தத்துக்குள்ளே, உம்முடைய அன்புக்குள்ளே, உம்முடைய அரவணைப்புக்குள்ளே, உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே எங்களை மறைத்து வைத்து வேலி அடைத்து நீர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய அன்பு பாதத்தை முத்தமிட்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நாம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மாலையில் 6 மணிக்கு பெண்கள் ஐக்கியம் இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் தயவுசெய்து எல்லா சகோதரிகளும் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகளும் வந்து கலந்து கொள்ளுங்கள். வந்து நீங்கள் கூடி அந்த ஐக்கியம் உங்களை இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ப்பதற்கும் விசுவாசிகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் பெறுகிறதுக்கும் ஏதுவாக இருக்கும். நாளையிலிருந்து நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் உபவாச ஜெபத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.